வணக்கம். ஓம் தொலைக்காட்சியின் இன்றைய நாளுக்கான செய்திகளுடன் இணைந்திருக்கின்றோம். மட்டக்களப்பு கண்ணன்குடா எண்ணம்பால பூவல் ஸ்ரீ நரசிம்மர் ஆலய மகா கும்பாபிஷேகம் 12ஆம் தேதி நடைபெறவுள்ளது. மட்டக்களப்பு கண்ணன்குடா எண்ணம்பால பூவல் ஸ்ரீ நரசிம்மர் ஆலய மகா கும்பாபிஷேக பூர்வாங்க கிரியைகள் நேற்று திங்கட்கிழமை ஆரம்பமாகியுள்ளதுடன் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மகா கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ளது. ஸ்ரீ நரசிம்மர் ஆலய கும்பாபிஷேகம் தொடர்பாக கும்பாபிஷேக பிரதம சிவாச்சாரியார், சர்வதேச இந்து மத குரு பீடாதிபதி, சபரிமலை குரு முதல்வர் மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் இவ்வாறு விளக்கம் அளித்தார். ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் வணக்கங்களும் நல்லாசிகளும். நாளைய தினம் ஆனி மாதம் 25ஆம் நாள் 9/7/2024 செவ்வாய்க்கிழமை. மீன்பாடும் தேன்நாடு என்று போற்றுகின்ற கிழக்கு மாகாணம் மட்டக்களப்பு கண்ணன்குடா புது மண்டபத்தடி எண்ணம் பால பூவல் என்கின்ற பதியிலே கோவில் கொண்டு அருளாட்சி செய்து வருகின்ற ஸ்ரீ நரசிம்ம சுவாமி தேவஸ்தானத்தினுடைய மகா கும்பாபிஷேகத்திலே நாளைய தினம் லக்ஷ்மி ஹோமம் வழிபாடுகள், லக்ஷ்மி பூஜை, கன்னி பெண்களும் சுமங்கலி பெண்களும் கலந்து கொள்ளுகின்ற திருவிளக்கு பூஜை வழிபாடுகள். இந்த லக்ஷ்மி பூஜை வழிபாடுகள் செய்கின்ற பொழுது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் இந்த அஷ்டலட்சுமியுடைய அருளை பெறுகின்ற வகையிலே தனலட்சுமி, தானியலட்சுமி, வீரியலட்சுமி, விஜயலட்சுமி, நித்யலட்சுமி, சத்யலட்சுமி, சந்தானலட்சுமி, சௌபாக்கியலட்சுமி என்கின்றதாகிய அஷ்டலட்சுமியையும் பிரார்த்தனை செய்கின்ற வகையிலே கன்னிப்பெண்களும் சுமங்கலி பெண்களும் திருவிளக்குகள் ஏற்றி வைத்து தீப பூஜை செய்து குங்கும அர்ச்சனை செய்து வழிபாடு செய்கின்றதாகிய சிறப்பான நிகழ்வு நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை எண்ணம்பாவல் பூவல் இந்த நரசிம்ம தேவஸ்தானத்திலே நடைபெறுகின்றது. தொடர்ச்சியாக ஏனைய கிரியைகளெல்லாம் நடைபெற்று எதிர்வரும் வெள்ளிக்கிழமை மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற திருவுள் கூட்டியிருக்கின்றது. ஆலய நிர்வாக சபையினருடைய பெரிய முயற்சியினாலே இந்த ஆலயம் சிறப்பான முறையிலே புனர்நிர்மாணம் செய்யப்பட்டு வர்ண வேலைகள் செய்யப்பட்டு மகா கும்பாபிஷேகத்துக்கான ஏற்பாடுகள். இதிலே இலங்கையின் முதலாவது இந்து மத குரு பீடாதிபதியாக திகழ்ந்த யாழ்ப்பாணம் நாயின் மார்க்கெட்டு சிவாகம ஞானி அரியோதி ஸ்கந்த சாம்பசிவ சிவாச்சாரியார் அவர்களதும், சங்கான இலிப்பத்தால் முருகமுத்தி ஆதீன குரு முதல்வர் சிவபிரம்மஸ்ரீ சிவாகம ஞானி சிவ நித்யானந்த சிவாச்சாரியார் அவர்களதும், கல்லாத்து சர்மா என்று போற்றப்பட்ட சிவஸ்ரீ ஆதி நாராயண குருக்களையா அவர்களுடைய விண்ணுலக ஆசியோடும், வவுனியா சர்வதேச இந்து மத குருபடத்தின் வவுனியா மாவட்ட தலைவரும் வவுனியா அந்தன ஒன்றியத்தின் போஷகருமாகிய சிவாகம வித்யாபூஷணம் சிவஸ்ரீ முத்து ஜெயந்திநாத குருக்களையா அவருடைய குருவருள் ஆசியோடும் இந்த பஞ்சகுண்ட பக்ஷ பிரதிஷ்டா மகா கும்பாபிஷேக கிரியைகளெல்லாம் நடைபெற்று வருகின்றன. அனைத்து அடியவர்களுக்கும் எண்ணம்பால பூவல் ஸ்ரீ நரசிம்ம பெருமானுடைய பரிபூர்ணமான திருவிழெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து ஆலய நிர்வாக சபையினர்கள், தொண்டர்கள், அன்பர்கள், சிற்பக் கலைஞர்கள், வர்ணக்கலைஞர்கள் அனைவருக்கும் இறையருளெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து சர்வதேச இந்து மத குருப்பீடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து ஓம் தொலைக்காட்சி விளக்கும் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.